இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு சனி திசை 4வது சனி திசையாக வரும்போது என்ன பலன் செய்யும், கெடுபலன் செய்யுமா, மாரகம் சொல்லக்கூடிய மரணத்தை தருமா என்பதை பற்றியான ஒரு சிறு விளக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் கூட ஒரு பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக சனி திசைனாலே பயந்துக்குருவாங்க. சனி திசையா? அது 19 ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு சனி திசை. இதில் சனி திசை என்பது வேறு, 7.5 சனி என்பது வேறு. 7.5 சனி 7.5 வருஷம் நடக்கும். வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே 7.5 சனி வரும். ஆனால் சனி திசை என்பது எல்லாருக்கும் வராது. சனி திசை ஒரு சிலருக்கு மட்டுமே வாழ்க்கையில் வரும். அது 19 ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை. சனி பகவான் காலபுருஷனுடைய 10-11 கூடிய கிரகம். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். சனி பகவான் பொதுவாக ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அதே மாதிரி ஒரு மனிதன் தொழிலில் வெற்றி அடையணும் அப்படின்னா சனி பகவானுடைய அனுகிரகம் வேணும். சனி ஜீவனக்காரகன் அப்படின்னு பேர். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம். சனி கொடுப்பதை எவர் தடுப்பார்னு கூட சொல்லியிருக்காங்க. சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த ஜாதக வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை வெற்றிகளை அடைஞ்சு நிறைய உயரத்தை தொடும். அப்போ இதில் சனி திசை அப்படின்னு வரக்கூடிய திசை 4வது திசையாக வந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில தகவல் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பயன்படும் அந்த தகவல். அப்போ 4வது சனி திசை பொதுவாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாயுட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4வது சனி திசை வரும். செவ்வாயுட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டா மிருகஸ்ரீடம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரங்கள் செவ்வாய்க்குரிய நட்சத்திரங்கள். அப்போ இந்த நட்சத்திரத்தில் ஒருவர் பிறக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு முதல் திசை செவ்வாய் திசையாக வரும். மிருகசீரிடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசை செவ்வாய் திசை வரும். மிருகசீரிடத்தில் ரிஷபத்தில் இருக்காங்க, மிதுனத்தில் இருக்காங்க. அடுத்து சித்திர நட்சத்திரம். இந்த சித்திர நட்சத்திரம் கன்னியிலே இருக்குது, துலாமிலும் இருக்குது. இந்த சித்திரையில் பிறந்தவர்களுக்கும் முதல் திசை செவ்வாய் திசையாக வரும். அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த அவிட்ட நட்சத்திரம் அதில் மகரத்தில் இருக்குது, கும்பத்தில் இருக்குது. அப்போ மகர ராசி, கும்பராசியில் அவிட்டம் பிறந்தவர்களுக்கும் முதல் திசை செவ்வாய் திசையாக வரும். இந்த செவ்வாய் திசையுடைய கால அளவு அதனுடைய பாதத்தை தகுந்த மாதிரி மாறும். முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். அப்போ எத்தனாவது பாதத்தில் பிறந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த திசை. செவ்வாய் திசை 7 வருஷம் அப்படின்னா இந்த 7 வருடத்தில் ஒருத்தருக்கு 6 வருஷம் இருக்கும், ஒருத்தருக்கு 3 வருஷம் இருக்கும், ஒருவருக்கு 2 வருஷம் இருக்கும், ஒருவருக்கு 1 வருஷம் கூட திசை இருக்கும். பிறக்கிறப்ப முதல் திசை செவ்வாய் திசை இருப்பு, திசை இருப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ செவ்வாய் திசை இந்த 3 நட்சத்திரங்களுக்கு கட்டாயம் வரும் முதல் திசை. அடுத்து 2வது ராகு திசை வரும். அப்போ ராகு திசை என்பது 2வது திசை என்பது ஒரு 18 வருஷம் நடக்கக்கூடிய திசை ராகு திசை. அப்போ முதல் திசை உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷம் வச்சோம்னா 2வது 18 வருஷம்னா 23 வயசு வரைக்கும் அந்த ராகு திசை இருக்கும். ஆவரேஜாக 25 வயசு, 22 வயசு இப்படிலாம் இருக்கும். அந்த 18 வருஷம் ராகு திசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய திசை குரு திசை. 16 ஆண்டுகள் குரு திசை. அப்போ குரு திசை என்பது 16 வருஷம் அப்படிங்கிறப்ப அது 3வது திசையாக வரும். முதல் திசை செவ்வாய் திசை, 2வது ராகு திசை, 3வது குரு திசை. அப்போ இந்த குரு திசை 3வது திசையாக வரும். அது ஒரு 16 ஆண்டுகள் அந்த திசை நடக்கும். அடுத்து வர திசை சனி திசை. இது 4வது சனி திசையாக வரும். அப்போ திசை வரிசைகளில் தான் 4வது திசை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். திசை வரிசைகள் ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து முதல் திசை, 2வது திசை, 3வது திசைன்னு சொல்லுவாங்களே, அந்த தசை வரிசைகள் அதில் 4வது திசையாக சனி திசை வரும்போது பொதுவாகவே 4வது சனி திசை ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நன்மை செய்வதில்லை. ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் அந்த 4வது திசை மிகப்பெரிய தோல்வியை தருது. பொருளாதார இழப்பு, தொழில் நஷ்டங்கள். ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்படுது. ஒரு சிலருக்கு பெரிய விபத்து கண்டங்கள் ஏற்படுது. ஒரு சிலருக்கு 4வது சனி திசை மாரகத்தையே தந்துட்டு போகுது, அதாவது மரணத்தையே தந்துட்டு போகுது. இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்குறோம். ஜோதிட பழமையான நூல்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நூல்களில் படித்தது இல்லாமல் ஜோதிடத்துடைய அனுபவத்திலையும் பார்க்குறோம். 4வது சனி திசை வரக்கூடிய நபர்கள்
வாழ்க்கையில் என்னென்ன சந்திக்கிறாங்க அப்படின்னு அனுபவத்திலையும் பார்க்குறோம். அப்போ 4வது சனி திசை வாழ்க்கையில் எல்லா மனிதனுக்கும் பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. பொதுவாக சனி நின்ற இடத்தை பொறுத்து என்ன லக்னத்துக்கு சனி திசை என்பதை பொறுத்து தான் அந்த 4வது திசை பாதிப்பா இல்லையான்னு நம்ம கணக்கு போடணும். ஒரு சிலருக்கு சனி திசை 4வது திசையாக இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் கடந்து போயிடுறாங்க, நல்லதே நடக்குது, அதை அனுபவத்தில் பார்க்குறோம். அப்போ சனி பகவான் வந்து மாரகாதிபதியாக வந்து 4வது திசை வரக்கூடாது, அதுதான் முக்கியம். மாரகாதிபதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா பொதுவாக சனி பகவான் வந்து கடகம் சிம்மத்தில் பிறந்த ஜாதகருக்கு, கடக லக்னம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி கடகத்தில் 7, 8 வருவார், சிம்மத்திற்கு 6, 7 வருவார். பொதுவாகவே என்ன சொல்லப்பட்டிருக்கு, 2ஆம் இடம் 7ஆம் இடம் மாரகஸ்தானங்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. பொதுவாக இதில் லக்னத்துக்கு மாறுபடும், சர லக்னத்துக்கு வேற, சிற லக்னத்துக்கு வேற, உபய லக்னத்துக்கு வேறன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இருந்தாலும் பொதுவாக 2, 7 மாரகஸ்தானங்கள். அப்போ இந்த மாதிரி 2, 7 மாரகஸ்தானங்கள் இருக்கிறப்ப இந்த 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ சனி இருந்து 4வது சனி திசை வரும்போது அது ஜாதகருக்கு மரணத்துக்கு ஒப்பான பிரச்சனைகளை சந்திக்க வைக்குது. ஒரு சிலருக்கு மரணமே ஏற்படுது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு மரணத்தை தீர்மானிக்க முடியாது. அதில் பாவர்கள் தொடர்பு, சனியுடன் பாவிகள் கூடியிருந்து, அஷ்டமாதிபதி பாதகாதிபதி கூடியிருந்தால் தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இருந்தாலும் 4வது திசை அது பாதகத்தை செய்யும், பிரச்சனையை சந்திக்க வைக்கும். அதே மாதிரி சனி பகவான் வந்து அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்தோ பாதகாதிபதியுடன் சேர்ந்தோ எந்த இடத்துல இருந்தாலும் அதுவும் அந்த 4வது திசை மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்க வைக்குது. இப்போ அஷ்டமாதிபதி அப்படின்னா 8ஆம் அதிபதினு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு மீன லக்னம், 8ஆம் அதிபதினு சொல்கிறவர் வந்து சுக்கிர பகவான். அப்போ சுக்கிரன் மீன லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக வர்றாரு. அந்த சுக்கிரன் சனியுடன் சேர்ந்து ஒரு பாவத்தில் நின்று சனி திசை வரும்போது அவர்களுக்கு அந்த சனி திசை 4வது திசையாக வந்தால் கடுமையான பிரச்சனைகளை ஜாதகருக்கு சந்திக்க வைக்குது. அதே மாதிரி 6ஆம் அதிபதியுடன் அந்த சனி பகவான் சேர்ந்து, மீன லக்னமே வச்சுக்கலாம், 6ஆம் இடம் 6ஆம் அதிபதி சூரியன். இப்போ சூரியனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் பொதுவாக ஒன்று சேரவே கூடாது. சூரியனுடைய பிள்ளை சனி பகவான், இருவரும் பகை கிரகங்கள். அப்போ சூரியன் கூட சேர்ந்து சனி பகவான் இருந்து 4வது திசையாக சனி திசை வந்தால் அந்த திசையும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்குது. அதே மாதிரி பாதகாதிபதி ஒரு ஜாதகத்தில், இப்போ கடக லக்னம் பாதகாதிபதி யாருன்னா சுக்கிரன் வருவார். 11ஆம் இடம் பாதகஸ்தானம், சர லக்னங்களுக்கு 11ஆம் இடம், ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் இடம், உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். அந்த அதிபதி பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதியுடன் சேர்ந்து அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 4வது சனி திசை வரும்போது அந்த சனி திசை பாதிப்பு கொடுக்குது. ஸோ இப்படி நிறைய விதிகள் இருக்குது, ஒரு விஷயத்தை விட்டுச்சுமே சொல்லிட முடியாது. பொதுவாக சனி ஜாதகத்தில் நல்ல பாவத்தில் இருக்கணும், ஒரு லக்னத்துக்கு சுபராக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி லக்னாதிபதியாக லக்னத்தில் இருந்தாலும், 4ஆம் அதிபதியாக 4 இருந்தாலும், 9ஆம் அதிபதியாக 9 இருந்தாலும் அந்த ஜாதகர்களுக்கு சனி திசை பாதிப்பை தருவதில்லை. அப்போ இந்த மாதிரி அமைப்பில் சனி இருந்துட்டு ஒரு சனி திசை 4வது திசையாக வந்தால் பயப்பட தேவையில்லை. சனி பகவான் வந்து நல்லது தான் செய்கிறார். அப்படி இருக்கிற சனி கூட பாவிகள் தொடர்பு இருக்குன்னு வைங்க. இப்போ லக்னாதிபதி லக்னத்திலே சனி, ஒரு மகர லக்னம் லக்னத்திலே சனி இருக்கார். அந்த லக்னத்தில் சனி கூட சூரியன் போய் அஷ்டமாதிபதியாக சேர்ந்து இருந்தாலும், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பாவிகள் போய் கூட சேர்ந்திருந்தாலும், ராகு கேதுக்கள் கூட சேர்ந்திருந்தாலும், அப்படி பாவர்கள் தொடர்பு வரும்போது அந்த லக்னாதிபதி சனி லக்னத்தில் இருந்தாலும் கூட சில பிரச்சனைகள் வருது. வாழ்க்கையில் தொழில் தடை, பொருளாதார தடை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை, விபத்து கண்டங்கள் இதெல்லாம் சந்திக்க வைக்குது. அப்போ இந்த 19 ஆண்டு சனி திசையில் சனி திசை எல்லா 19 ஆண்டு பிரச்சனையும் கொடுக்குமா அப்படின்னா அப்படி கொடுக்காது. வரக்கூடிய சனி அந்த சனி திசையில் என்னென்ன புத்திகள் வரும்னு பார்த்து அந்த சனிக்கு பகையுள்ள புத்திகள் வரும்போதும், புத்திநாதர்கள் லக்ன பாவிகளாக இருக்கும்போதும் அந்த ஜாதகருக்கு அந்த பாதிப்பு கொடுக்கும். பொதுவாக சனி திசை தன் திசை தன் புத்தி முதல்ல, பிறகு 2வது சனி திசையில் புதன் புத்தி, 3வது கேது புத்தி வரும். அப்போ அந்த கேது புத்தி வரும் காலங்களில் சனி கேது தொடர்பு இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பில் 4வது திசை கொடுத்துட்டு போகும். அடுத்து சுக்கிர புத்தி வரும். சனி சுக்கிரன் வந்து நல்ல தசா புத்திகள் தான். சனி திசையில் சுக்கிர புத்தி காலம் ஒரு மனிதனுக்கு நல்லது. ஆனால் சுக்கிரன் அஷ்டமாதிபதியாகவோ 6ஆம் அதிபதியாகவோ பாதகாதிபதியாக வந்து சனி திசையில் சுக்கிர புத்தி வரும் காலம் அந்த 4வது திசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். ஸோ இப்படி அந்த எந்தெந்த புத்திகள் வந்து என்னென்ன அமைப்பில் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ தான் அந்த 4வது திசையை நம்ம முழுமையாக கணக்கு போட்டு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா என்று சொல்ல முடியும். அப்போ எல்லா ஜாதகத்துக்கும் 4வது திசை பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. அதில் 4வது திசை வரும் காலத்தில் அந்த தசா புத்திகள் எப்படி இருக்குது, புத்திநாதர்கள் என்ன அமைப்பில் இருக்காங்க அப்படிங்கிறதையும், சனி திசை நின்ற பாவத்துக்கு தகுந்த மாதிரி நல்லது கெட்டதையும் 4வது திசை கொடுக்கும். 90%
ஜாதகங்களுக்கு 4வது திசை நன்மை செய்வதில்லை. இது அனுபவத்தில் பார்த்துருக்கோம். ஒரு 10% ஜாதகங்களுக்கு சனி நின்ற அமைப்பை பொறுத்து அவரே நல்லவராகவும் சுபர் தொடரும் பெற்றிருந்தால் 4வது திசை பெரிய பாதிப்புகளை தருவதில்லை. அதை கடந்து போய் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை சாதிக்கிறாங்க. அதே அனுபவத்தில் பார்க்குறோம். எனவே அவரவர் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்து உங்களுக்கு 4வது சனி திசை நடக்கிற மாதிரி இருந்தால் அந்த சனி நின்ற அமைப்பு எப்படி, நல்லது அமைப்பா, நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குது, புத்திநாதர்கள் எப்படி இருக்காங்க, அந்த சனி திசையுடைய அமைப்பு சுபர் பார்வையா, பாவர்கள் தொடர்பா அப்படிலாம் பார்த்துட்டு நின்ற நட்சத்திர அதிபதி சனிக்கு இடம் கொடுத்த கிரகம் நின்றா, இதெல்லாத்தையும் பார்த்து 4வது திசை நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறத கணக்கில் எடுத்து அதற்குண்டான எளிமையான நல்ல வலிமையான இறை வழிபாடுகளை முறையாக செய்யும்போது 4வது திசையுடைய பாதிப்புகளை கடந்து அதை போக முடியும். பொதுவாக ஜோதிடம் என்பதே ஒரு வழிகாட்டுதல் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் என்பது மிக முக்கியமான ஒரு கலை. அதாவது அதில் அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, நன்மை தீமை, இதை முன்கூட்டியே தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சில வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைச்சிக்கிட்டு அதை கடந்து போகிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் ஜோதிடம். ஜோதிடம் என்பது பயமுறுத்தலே கிடையாது. ஜோதிடம் என்பதை வாழ்க்கைக்கு வழிகாட்டி, இது ஒரு பொக்கிஷம், முன்னோர்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆற்றல் கலை. ஸோ அதை தன் வாழ்க்கைக்கு பயன்படுத்துறதுக்காக அதை தெரிந்து அதில் நல்லது கெட்டது இருக்கான்னு பார்த்து அந்த வழிகாட்டுதல் படி சில வழிபாடுகளை வலிமையாக எளிமையாக செய்து அதை கடந்து போனவங்க நிறைய பேர் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அதையும் பார்க்க முடியுது. அப்போ விதியை மாற்ற முடியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. 4வது திசை பாதிப்பு இருந்தால் அதை கடந்து போக முடியுமா அப்படின்னா முடியாது தான், விதி வலியது தான். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, விதியை மதியால் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதை கடந்து போகக்கூடிய துன்பங்களை எளிமையாக்கிக்கலாம். துன்பங்கள் இருக்கும், அதை எளிமையாக்கிக்கலாம். அப்போ இதெல்லாம் வழிபாடுகள் மூலமாக சரி பண்ண முடியும். அதுக்கு தான் இவ்வளவு சாஸ்திரங்கள், இவ்வளவு வழிபாடுகள், இவ்வளவு வழிபாட்டு ஸ்தலங்கள், இவ்வளவு வழிபாட்டு முறைகளை நம்ம முன்னோர்கள் ரொம்ப நம்ம இந்து மதத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பயன்படுத்திருக்கும் போது அந்த வெற்றிகளை முழுமையாக அடையலாம் என்று சொல்லி உங்கள் ஜாதகத்தில் 4வது திசை சனி திசையாக வரும் பட்சத்தில் அதை எப்படி நீங்கள் கையாண்டு அதை வெற்றி அடையும் அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.